குறைன்னு ஆக்குனதுக்கு அப்புறமா, அதாவது இதெல்லாம் ஃபைனா பிரேக் ஆனதுக்கு அப்புறமா இதை வந்து நல்லா ஒரு 3-4 டைம்ஸ் வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா இப்படி உதிரியா போட்டு நல்லா காய வைக்கணும். மேபி எல்லாருமே வந்து குக்கர்ல வச்சு 5 விசிலோட முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா பாயில் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணி நல்லா வேக விடுங்க. ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு சிஜி கப்பல் vlogs. நான் உங்க துர்கா. அகரன் சாலிட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் என்ன சாப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு டீடைல்டு வீடியோ நம்ம சேனல்ல நான் போட்டுட்டேன். அதை நீங்க பார்க்கல அப்படின்னா மேல கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி மறக்காம பாருங்க. அகரன் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டது என்னன்னு பாத்தீங்கன்னா ராகி கஞ்சி. அதை பால் எடுத்து நாங்க அகரனுக்கு கொடுத்தோம். அதை வந்து 3 நாள் நாங்க கொடுத்தோம். டாக்டர் அட்வைஸ் பண்ணதுமே அப்படிதான், எதுனாலுமே 2-3 நாள் தொடர்ந்து கொடுங்க, குழந்தை எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு பாருங்கன்னு சொன்னாங்க. ஸோ அகரனுக்கு வாமிட்டிங், மோஷன் ப்ராப்ளம் அந்த மாதிரி எதுவுமே இல்லை, ரொம்பவே நார்மலா இருக்கான். அதனால இன்னைக்கு வந்து அவனுக்கு நாங்க 2வது டைப் சாலிட் ஸ்டார்ட் பண்ண போறோம். வேற எதுவுமே இல்லைங்க, அரிசி கஞ்சி கொடுக்க போறோம். ஸோ அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்ட்டு தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு பாத்தீங்கன்னா ஹெட் குக் அம்மா வந்திருக்காங்க. அவங்க வந்துட்டு கைட் பண்ண போறாங்க. நம்ம அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஃபாலோ பண்ணி ரெடி பண்ண போறோம். ஸோ இப்போ அரிசி எடுத்திருக்கோம். இதை வந்து நல்லா ஒரு 3-4 டைம்ஸ் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அரிசி எடுத்திருக்கோம். இதை வந்து இப்போ நல்லா அலசிட்டோம். கையை வச்சு எடுத்து நல்லா இப்படி உதிரியா போட்டு நல்லா காய வைக்கணும். நம்ம ஆல்ரெடி காய வச்சு ரெடி பண்ணி வச்சிருக்கிற அரிசி. இப்போ இதை வந்துட்டு ஃபர்ஸ்ட் மிக்சியில போட்டு லைட்டா குறைன்னு ஆக்குனதுக்கு அப்புறமா, அதாவது இதெல்லாம் ஃபைனா பிரேக் ஆனதுக்கு அப்புறமா வேக வச்சோம் அப்படின்னா நல்லாவே குக் ஆயிடும், தம்பிக்கு சாப்பிட ஈஸியா இருக்கும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் நம்ம இதை உடைக்க போறோம். எவ்வளவு சாப்பிடுவான்னு குவான்டிட்டி தெரியாது, அதனால ரஃபா நாங்க போட்டிருக்கோம். எப்படி சாப்பிட்றான்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி குவான்டிட்டியை மாத்திக்கிறோம். ஸோ ஓரளவுக்கு பொடி ஆயிடுச்சு. கோகுல் ஒரு நல்ல டவுட் கேட்டாங்க, ஏன் நம்ம சாதத்தை வேக வச்சு அப்புறம் பல்ஸ் பண்ணலன்னு. இது வந்து சீக்கிரமா வெந்துடும், குக்கிங் டைம் நம்ம கொஞ்சம் சேவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமாவும் நம்ம வேணும்னா மத்த வச்சு கடைஞ்சிக்கலாம், இல்லைன்னா பல்ஸ் மோட் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம நல்ல பொடியாக்கி இருக்கோம் சாதம். இந்த அளவுக்கு பொடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம பண்ணி ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். நல்லா கொதிக்கட்டும். இப்போ ஹாய் மக்களே, இந்த வீடியோ ஷூட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா மைக்கில் சார்ஜ் இல்லை, அதனால வந்து நான் பேசுனது எதுவுமே ரெக்கார்ட் ஆகலை. அதனால கொஞ்சம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு டப்பிங் கொடுத்துட்டு இருக்க போகிறேன். அவ்வளோதான், தண்ணி நல்லா கொதிச்சிருச்சா. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற ரைஸை அதில் போட போகிறோம். ரைஸை போட்டுட்டு என்ன சொன்னாங்கன்னா, நல்லா கிளறி விட்டுட்டே இரு, போய் அடியில் தங்கிடாமல் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா பின்னாடி இருந்து ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுத்துட்டே இருந்தாங்க. நல்ல வேலையை மைக்கு வேலை செய்யாமல் போயிடுச்சுங்க, இல்லைன்னா எங்கள் அம்மா என்ன கிழிச்சாங்கன்னு உங்களுக்கும் கேட்டிருக்கோம். ஜென்ரலாகவே வந்து தம்பிக்கு ஒரு ஃபுட் சார்ட் கொடுத்துருந்தாங்க. அந்த ஃபுட் சார்ட்லலாம் வந்துட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 மீல் பர் டே சொல்லியிருந்தாங்க இல்லையா. அதனால் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் என்னோடய முன்னாடி வீடியோ பார்க்கலன்னா போய் பாருங்கள். நான் ராகி கஞ்சி தான் கொடுத்துருந்தேன். அடுத்தது இப்போ வந்து நான் அரிசி கஞ்சி கொடுக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அப்போ அரிசி கஞ்சியும் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சொல்லியிருந்தாங்க, 3 டேஸ் கண்டினியூஸாக கொடுக்கணும்னு. அதனால பார்த்தீங்கன்னா பார்த்து பதமாக செஞ்சுக்கிட்டே இருந்தேன். அரிசி வேகிறதுக்கு பார்த்தீங்கன்னா சாலிடாக வந்து 30 மினிட்ஸ் ஆச்சுதுங்க. ஏன்னா வந்து அது நல்லா குழஞ்சி வரணும் இல்லையா, அதனால 30 மினிட்ஸ் கிண்டி விட்டுட்டு செக் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இந்த அரிசி கஞ்சியில் நான் வேறு எதுவுமே சேர்க்கல, அந்த ஜீரகம் அதெல்லாம் சேர்க்கலான்னு சொன்னாங்க. பட் ஃபஸ்ட்டு பிளெயினாகவே கொடுப்போம்னு சொல்லிட்டு நான் பிளெயினாக தான் கொடுத்தேன். அவ்வளோதான், என்னோட டப்பிங் முடிஞ்சிருச்சு. நான் விடை பெற்றுக்கொள்கிறேன். சுமார் ஒரு 1/2 மணி நேரமா நின்றுட்டு இருக்கேங்க இந்த கன்சிஸ்டன்சி வர்றதுக்கு. இது பாத்தீங்கன்னா நம்ம வந்து குருணை மாதிரி பொடிச்சு போட்டிருக்கோம். அப்போ இப்பயே பாத்தீங்கன்னா நல்லா குழஞ்சு வந்துருச்சு.
இதுக்காக தான் மேபி எல்லாருமே வந்து குக்கர்ல வச்சு 5 விசிலோட முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படின்னு இல்ல, எங்க அம்மா வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காங்க குழந்தை விஷயத்துல வந்துட்டு நோ 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 நோன்ட்டு. அதனால கால் கெடுக்க நின்று பண்ணிட்டு இருக்கேன். பிளஸ் இது வந்து நல்லது, ஹெல்தின்னு சொல்றாங்க. அதனால இப்படியே நம்ம கண்டினியூ பண்ணுவோம். இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சமா நான் எடுத்து டெஸ்ட் பண்ணேன் லைட்டா. ஏன்னா கொஞ்சம் வேக வேண்டி இருக்கு, நமக்கு நல்லா இருக்கும் பட் பேபிக்கு கொஞ்சம் வேகணும். அதனால நம்ம இது பண்ணிக்கிட்டே இருக்கோம். இன்கேஸ் தண்ணி சேர்க்கணும் அப்படின்னா நல்லா பாயில் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணி நல்லா வேக விடுங்க. அகரன் வந்து ராகி சூப்பரா சாப்பிட்டாங்க. ஓகேவா, அவன் வந்து வேணாம் துப்புறது எதுவுமே பண்ணல. அவனுக்கு அந்த டேஸ்ட் பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். மேபி அதான் பிரஸ்ட் மில்க் குடிச்சிட்டு அவனுக்கு வந்து சம்திங் டிஃப்ரெண்ட். இது எப்படி சாப்பிட போறான்னு தெரியல, நம்ம பார்ப்போம். ஸோ நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்பவே பாத்தீங்கன்னா நல்லா சாப்பிட்ற கன்சிஸ்டன்சி தான். இப்போ நம்ம வந்து ஃபுல் ரைஸ் போட்டு பல்ஸ் மோட் போட்டாலே இந்த மாதிரி தான் வரும். இப்போ ஒருவேளை இதுக்கு அப்புறமாவும் இல்ல செட் ஆகாது, நீங்க வந்து கிரைண்ட் பண்ணணும் அப்படின்னா தண்ணி சேர்க்காதீங்க. ஏன்னா வந்து அரைக்கிறப்ப இன்னுமே தண்ணி இலகிடும் சொன்னாங்க. இல்ல இப்படியே நம்ம கொடுக்க போறோம் அப்படின்னா ஆறதுக்குள்ள கொஞ்சம் கெட்டி ஆகுமாமா. அதனால கொஞ்சம் கூட ஃப்ளோவான கன்சிஸ்டன்சில ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளவுதாங்க. இப்ப நல்லா ஆற வச்சு அகரனுக்கு கொடுக்க போறோம். நல்ல அழகா ரெடி ஆயிடுச்சு. இதுல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கொஞ்சோண்டு நெய் சேர்த்துக்கிறது நல்லது. எங்களுக்கு டாக்டர் கொடுத்ததுலயுமே கீ ஆட் பண்ணிக்க தான் சொல்லியிருக்காங்க. இது பாத்தீங்க அப்படின்னா வீட்லயே கடைஞ்சி எடுத்த சுத்தமான பசும்பால்ல செஞ்ச நெய். கலரே எஸ், ஸோ கலரும் செம்மையா இருக்கு. இப்போ இதுல வந்து ரொம்ப நான் சேர்க்கல, ஃபர்ஸ்ட் டேங்கிறனால வந்துட்டு ரொம்ப கம்மியா இவ்வளோண்டு எடுத்து போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி, அண்ட் வழக்கம் போல நான் வந்து தண்ணிய சுட வச்சு ஆற வச்சு அதுவும் எடுத்து பசியில ஒரு ஆள் சவுண்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளவுதான், எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். தண்ணியும் காய்ச்சி ஆற வச்சு எடுத்துட்டாச்சு. இப்ப நம்ம அகரனுக்கு கொடுக்க போறோம். நீங்க வீடியோ பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அகரன் இன்னைக்குமே நல்லாவே சாப்பிட்டான். ஸோ இதுக்கப்புறம் வாமிட்லாம் இல்லையா, மோஷன்லாம் கரெக்டா போதான்னு அடுத்த 3 days வந்து நாங்க ரொம்ப க்ளோஸா மானிட்டர் பண்ணிட்டே இருப்போம். அண்ட் மீன்வைல் பாத்தீங்கன்னா அகரனுக்கு வேக்சினேஷனும் இருக்கு. ஸோ அதுக்காக நான் டாக்டரை மீட் பண்ண போறேன். எனக்கு சில டவுட்ஸ் எல்லாமே இருக்கு, மெயினா சாலிட்ஸ்க்கு தான். ஸோ அதெல்லாம் நான் கேட்டுட்டு வர போறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கு, அதை நான் டாக்டர் கிட்ட கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து கேளுங்க. நான் கண்டிப்பா கேட்டுட்டு அதுக்கான ஆன்சரை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த vlog ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். மறக்காம சிஜி கப்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. டாடா, பை பாய்.